கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே கேட்கப்பட்ட கேள்விக்கு சிலர் விடை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி, 10 கேள்வியில் 9 கேள்வி கொடுத்திருக்கிறீங்க. அதில் ஒரு விடை தவறு. முயற்சிக்கு கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சகோதரி 10க்கு 10 கண்டுபிடித்திருக்கிறீர்கள். வேத வசன ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாராக. ஒரு சிலர், அக்கா எனக்கு போட தெரியல, ஆனால் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை கொடுப்பாராக. கடந்த நாட்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள். முதலாவது கேள்விக்கு விடை இயேசு. இரண்டாவது கேள்விக்கு விடை கிதியோனை. மூன்றாவது கேள்விக்கு விடை அப்போஸ்தலனாகிய யாக்கோப். நான்காவது கேள்விக்கு விடை இயேசு. ஐந்தாவது கேள்விக்கு விடை போவாஸ். ஆறாவது கேள்விக்கு விடை தாவீது. ஏழாவது கேள்விக்கு விடை தாவீது. எட்டாவது கேள்விக்கு விடை நெகேமியா. 9வது கேள்விக்கு விடை தாவீது சவுலிடம். 10வது கேள்விக்கு விடை யோபு. உங்களுக்கான கேள்வி. கேள்வி 1. பழைய ஏற்பாட்டில் நெட்டையானவன் யார்? கேள்வி 2. புதிய ஏற்பாட்டில் குட்டையானவன் யார்? கேள்வி 3. ஓர் என்னும் மலை எங்கே இருக்கிறது? கேள்வி 4. ஆர் என்னும் ஊர் எங்கே இருக்கிறது? கேள்வி 5. ஓய்வு நாளில் மீன் வியாபாரம் செய்தது யார்? கேள்வி 6. மீன் வாசலை கட்டினவர்கள் யார்? கேள்வி 7. சர்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் யார்? கேள்வி 8. நான் கிழவன் என்று சொன்னது யார்? கேள்வி 9. நான் கிழவி என்று சொன்னது யார்? கேள்வி 10. நான் சிறு பிள்ளை என்று சொன்னது யார்? உங்கள் பதில்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.